டாக்டர் பிளஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ எந்தெந்த காயெல்லாம் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது கத்திரிக்காய் ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதில் வாதம் கபம் பித்தம் எல்லாம் சம அளவில் இருக்கு. எதையும் தூக்கி விடாது, சமநிலையில வச்சிருக்கு எல்லாத்தையும். அது ஒரு அற்புதமா. அதுல எது நல்லதுன்னு இப்போ எல்லாம் நிறைய கண்டுபிடிப்பு வேற வந்துருச்சு. விதை இல்லாத கத்திரிக்காய் மட்டும் இல்ல, விதை இல்லாத காய்களை சாப்பிடவே கூடாது. ஞாபகத்தில் வச்சுங்க. விதை இல்லாத இதை விட ஒரு பெரிய மோசடி நடந்துட்டு இருக்கு. என்ன தெரியுமா? விதை இல்லாத பப்பாளி. அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடல் கூறு பாதிக்கப்படும், ஹார்மோன் குற்றம் வந்துடும். ஞாபகத்தில் வச்சுங்க. அதாவது உயிராற்றலே விதையில தான் இருக்கு. விதை இருக்கணும். அதில் விதை இல்லைன்னா வேஸ்ட். எதுவா இருந்தாலும் சேர்த்தான். அதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம நாட்டு கத்திரிக்காய், அதான் வைலட் கலர்ல ஒரு கத்திரிக்காய் இருக்கு. வைலட் கலர் கத்திரிக்காய் உங்களை ஆரோக்கியத்தில் ஒரு பைலட்டா மாற்றும். அதான் ஹைலைட். அதுல அப்ப வைலட்டை நீங்க ஹைலைட் ஆக்குறீங்களா? என்ன அப்படின்னா, உங்களுடைய உடல் நிறமிகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் அந்த வைலட் கலர் கத்திரிக்காய்க்கு உண்டு. அதெல்லாம் ஆதி காலத்து கத்திரிக்காய். பச்சை கத்திரிக்காய்னு ஒன்று இருக்கு. வெள்ளையும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்கும். அது இயற்கை கத்திரிக்காய். அதுக்கு அடுத்து வைலட் கலர். இது ரெண்டும் இதய தமனிகளை, இதய அடைப்புகளை, ஃபேட்டி லிவரை உதன்னு உதைச்சு வெளியே அனுப்பும். கொழுப்பை கரைக்கிறதுல நம்பர் 1 கத்திரிக்காய். நீங்க பாருங்க, பிரியாணி சாப்பிட்ற எல்லா கடையிலையும் பாருங்க, தால்சான்னு ஒன்று வச்சிருப்பாங்க, கத்திரிக்காயை களைஞ்சு. ஆனா விதை உள்ள கத்திரிக்காயை களையணும். அதான் மருத்துவ குணம். விதை இருக்கணும் சார். அதுல கத்திரிக்காயை ரெகுலரா நீங்க சாப்பிட்டாலே ஃபேட்டி லிவர் போயிடும். அது தெரியுமா உங்களுக்கு? கொழுப்பு குறைந்து விடும். தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கத்திரிக்காய் க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஐயோ, அரிப்பு, கரப்பான். கத்திரிக்காய் கரப்பான் அல்ல, கரைப்பான். கொழுப்பை கரைப்பான். நீங்க கரப்பான் கரப்பான் கரப்பான்னு சொல்றீங்க. கரைப்பான், கரைச்சிரும் கொழுப்பை. கொழுப்பு கட்டி உள்ளவங்க கத்திரிக்காயை தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க, கொழுப்பு கட்டி கரைஞ்சிரும். கல்லீரல்ல கொழுப்பு அடைச்சிக்கிச்சுங்க, இதயத்துல கொழுப்பு அடைச்சிக்கிச்சுங்க. கத்திரிக்காய் ஒண்ணும் கிடையாதுங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ தக்காளி, ரெண்டையும் நல்லா அப்படியே கழுவி போட்டு நல்லா அரிஞ்சு போட்டு வேக விடுங்க. சின்ன வெங்காயத்தை வெட்டிக்குங்க, சீரகத்தை தூவுங்க. அதுல நல்லா ஒரு 25 கிராம் சீரகத்தை நல்லா போடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு அதில் போடுங்க. அது 2 மிளகாய் சேர்த்துக்குங்க, தப்பு இல்லை. நல்ல வெந்தவொடனே களைஞ்சிருங்க. வெந்தயம் போட்டு இட்லி மாவு சொன்னல, இல்லை நான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்க, தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்க சார். ஒன்றும் மேட்ரு இல்லை. 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ தக்காளி, 25 கிராம் சீரகம். நான் சீரகம் இல்லாமல் வாழவே சொல்ல மாட்டேன் உங்களை. சீரகம், ஒரு 10 கிராம் மிளகு, ஒரு 15 மிளகு. அதில் இந்த சீரக மிளகு வந்துக்கிட்டே இருக்கணும் சார். லாங் லைஃப். உள்ள போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதையும் சேர்த்தான் கிடையணும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. காரம் வேணும்ல, 2 வரமிளகா போட்டுங்க. அவ்வளோதான். உப்பு கொஞ்சம் போட்டுங்க. வேற ஒன்றுமே தாளிக்கு கிளிக்க உண்மை கிடையாது. இந்த சின்ன வெங்காயம் மட்டும் வணக்கி போட்டிங்கன்னா கமகமன்னு இருக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஒரு வணக்கி அதோட கொட்டிடுங்க. கொட்டி வேக விட்டு எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிருங்க. உடனே களைஞ்சிடும். அப்படியே பாட்டு ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் தனித்தனியாக போயிடும். நல்லா களைஞ்சிருங்க. இதை அப்படியே போட்டுங்க. சுத்தமான செக்கெண்ணெய் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நல்லெண்ணெய் போடுங்க. 25 இட்லி தின்றுவான் ஒரு ஆள். இந்த லெவல் உண்மையை சொல்றேன். இழுத்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட உள்ள போயிட்டு இருக்கு. பயப்படாதீங்க. இது இருக்க வரைக்கும் கத்திரிக்காயும் தக்காளியும் சேர்ந்து நான் சொன்ன மாதிரி சீரகம் ஆக்ட் ஆயிடுச்சுன்னா பயப்படாம சாப்பிடுங்க. அதுக்கு தான் சீரகம் மிளகு சேர்க்க சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படி சுவையா அதி அற்புதமா இருக்கும். அப்படிலாம் ஒரு இட்லி வாழ்நாளில் நீங்க என்ன தேங்காய் சட்னி, என்ன இஞ்சி சட்னி, என்னமோ 7 வகையான சட்னி, 15 வகையான சட்னி, இந்த ஒண்ணுக்கு போய் சொல்லுங்க பார்ப்போம். இதை விட இன்னொரு விஷயம் இருக்கு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு
பச்சரிசியை நல்லா வேக விடுங்க. பச்சரிசியை நான் சொல்றேன், சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கா பரவாயில்ல, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. பச்சரிசியை நல்லா வேக விடுங்க. பச்சரிசி சோறு பொங்கிக்குங்க, நல்லா பதமா இதமா பொங்கிக்குங்க. இதை அப்படியே தூக்குங்க. நெய், சுத்தமான நெய் ஒரு 1/2 ஸ்பூன் அதில் விட்டுக்குங்க. சுடு சோத்துல நெய்யை விடணும். நெய் உருகணும், அப்படியே அந்த சோத்துல விட்டோம்னா அவ்வளோ சூடாக இருக்கணும். அதில் இந்த தக்காளியும் கத்திரிக்காயும் கரைஞ்சிங்கள, இந்த கரைசலை அப்படியே அதில் விட்டு பிணைங்க. உங்கள் கறி குழம்பு என்ன சார், உங்கள் சிக்கன் குழம்பு என்ன, இல்லை உங்கள் ஆட்டுக்கறி குழம்பு என்ன, எல்லாம் ஓடி போயிடுங்க. 1/2 கிலோ அரிசி சாப்பாடு சாப்பிட்ருவீங்க. வேற பொரியல்லாம் தேட மாட்டீங்க, அது பாட்டில் போயிட்டு இருக்குங்க சார். அள்ளி வாயில வச்சோன்னா அது பாட்டில் பொரியலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இதை தின்னு முடிச்சு தான் கடைசியா இப்போ பொரியல் இருந்தால், ஏன்னா பசி அடங்கின பிற்பாடு பொரியல் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா அப்புறம் தோணும். தோணாதது கூட இந்த சுவையே ஓவராயிரும். நெய் மட்டும் ஒரு காலம் போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் சார். வேற எதுவுமே தேவையில்லை. வெரி சிம்பிள். ஆரோக்கியம், அற்புதம், ஆனந்தம்னா அதுதான். இதெல்லாம் சாப்பிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், புரியுதா? ஆக இப்படி சாப்பிட்டு அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.